அகதிகளுக்கு ஐநாவின் வழிகாட்டுதலின்படி புகலிடம் அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ஹைதராபாத் புறநகரில் உள்ள பெத்தா ஆம்பர்பேட் பகுதியில் செல்லும் நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்டனர். ஒரே பைக்கில் இருவர் அமர்ந்து வீலிங் செய்ததை மற்ற நண்பர்கள் அதனை வீடியோ பதிவு செய்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த பைக் விபத்தில் சிக்கியது. இதில் தலைக்கவசம் அணியாமல் பின்னால் அமர்ந்திருந்த இளைஞர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பைக் ஓட்டியவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மழை காரணமாக சாலை ஈரமாக இருந்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் லைக்ஸ்களை பெறுவதற்காக இளைஞர்கள் ஆபத்தான முறையில் சாகசத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் மென்பொருள் சேவைகள் முடக்கத்தால் சீனாவில் பெருமளவு பாதிப்பு ஏற்படாதது சர்வதேச அரங்கில் பேசுபொருளாகியுள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு சைபர் பாதுகாப்பு வழங்கும் கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனம் ஃபால்கன் ஆன்டிவைரஸ் மென்பொருளை அப்டேட் செய்ததிலிருந்து பிரச்சினை தொடங்கியது. இதனால் கடந்த 19ஆம் தேதி பல்வேறு நாடுகளில் மைக்ரோசாப்ட் நிறுவன மென்பொருள் சேவைகள் முடங்கி கணினி சார்ந்து இயங்கும் துறைகள் பாதிக்கப்பட்டன. மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது சீனாவில் பெருமளவு பாதிப்பு இல்லை என தெரியவந்துள்ளது. உலகின் மற்ற பகுதிகளைப் போல் இல்லாமல் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை மட்டுமே நம்பியிருக்காத சீனாவில் அலிபாபா, டென்சென்ட், ஹவாய் உள்ளிட்ட உள்நாட்டு தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் கோலோச்சுகின்றன. சீனாவில் 21 வயாநெட் என்ற உள்நாட்டு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படும் மைக்ரோசாப்ட் அங்கு தங்களது சேவையை பெரும்பாலும் தன்னிச்சையாகவே நிர்வகிக்கிறது. இதனால் சீனாவின் அத்தியாவசிய சேவைகளான வங்கி மற்றும் விமான போக்குவரத்து சேவைகளில் வெளிப்புற காரணிகளால் தடங்கள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 241 ரன்கள்